Hi students, this is Ashok Kumar, your JW Maths trainer. Welcome to Maths with AK46. இன்னைக்கு நம்ம செட் லாங்குவேஜ்ல எக்ஸ்ட்ரா ஒரு 5 சம்ஸ் வந்து JW சம்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். Let A contains 10 elements, that is natural numbers. And what about the set B, M by N, fraction formula இருக்கு. பர்டிகுலரா நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ஏல இருந்தே செலக்ட் பண்ணோம். M is less than N ன்னு சொல்லியிருக்காங்க. When M is less than N னா அந்த fraction வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கணும். ஜிசிடி ஆல்சோ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜிசிடி ஆஃப் எம் கமா என் ஈக்குவல் டு 1. தென் வாட் கேன் பி என் ஆஃப் பி, கார்டினாலிட்டி ஆஃப் பின்னு சொல்லலாம். இல்ல பி கண்டெயின் ஹவு மெனி எலமெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? செட் ஏல பாருங்க 10 எலமெண்ட்ஸ், 1 2 3 so on 10. பில என்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? பில இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கு. ஸோ எம் இஸ் லெஸ் தென் என், நியூமரேட்டர் இஸ் லெஸர் தென் டினாமினேட்டரா இருக்கு. ஃபார்ம் வந்து எம் பை என். நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் எம் கமா என் போத் ஃப்ரம் செட் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 செலக்ட் பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எம் ஈக்குவல் டு 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கொடுக்கறதுக்கு என்னோட பாசிபிள் வேல்யூஸ் பாருங்க. 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? 2 3 so on 10 வரையும் எழுதலாம். ஸோ 10 ஹைலைட் பண்ணிக்கோங்க. சாரி 10 வராது, 9 ஃபிராக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ரைட்டா? பிகாஸ் நியூமரேட்டர் 1. நெக்ஸ்ட் பாருங்க, m ஈக்குவல் டு 2. ஜிசிடி 1 இருக்கணும்னா இந்த நம்பர்ஸ் ரெண்டுமே கோப்ரைம் நம்பர்ஸா இருக்கும். அப்படின்னா 2ஓட கோப்ரைம் நம்பர்ஸா ஈவன் நம்பர்ஸ் எதையுமே செலக்ட் பண்ண முடியாது. 3 5 7 9 மட்டும் செலக்ட் பண்ணலாம். டோட்டலா 4 பாசிபிலிட்டிஸ். when m ஈக்குவல் டு 3, 3ஓட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுறோம். 3ஐ விட கிரேட்டரா இருக்கக்கூடிய நம்பர் 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4 5 6 அவாய்ட் பண்ணிடுங்க. 7 8 9 அவாய்ட் பண்ணிடுங்க. 10 கொடுத்துருங்க. டோட்டலா 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. when m ஈக்குவல் டு 4, m ஈக்குவல் டு 4க்கு என்ன பண்ணணும்? 4ஓட மல்டிபிள்ஸ் ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கிறத எடுத்துக்கலாம். எக்ஸாக்டா சொல்லணும்னா ஆட் நம்பர் 5 7 9 மட்டும்தான் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். பிகாஸ் தீஸ் நம்பர்ஸ் ஆர் நாட் ரிலேட்டிவ்லி பிரைம் ஆர் கோ பிரைம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3 பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் எம் ஈக்குவல் டு 4, சாரி எம் ஈக்குவல் டு 5. எம் ஈக்குவல் டு 5 என்னோட பாசிபிலிட்டி பாருங்க. 6 7 8 9 10 யூஸ் பண்ண முடியாது. ஸோ டோட்டலாக ஹியர் 4 பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் எம் ஈக்குவல் டு 6. எம் ஈக்குவல் டு 6னா அதோட கிரேட்டரா இருக்கக்கூடிய 7ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? 7 8 9 எழுதாதீங்க. தே ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம். இப்போ 10 எழுதிக்கலாமா? 10 வந்து ஈவன் நம்பர், அதுவும் எழுத முடியாது. ஈவன் 8 கூட எழுத முடியாது. ஒன்லி பாசிபிலிட்டி 7 மட்டும்தான். கரெக்டா? நெக்ஸ்ட் எம் ஈக்குவல் டு 7. 7ஓட கிரேட்டரா 8 9 10 செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ், தீஸ் நம்பர்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம். ரைட்டா? நெக்ஸ்ட் எம் ஈக்குவல் டு 8 செலக்ட் பண்ணிக்கோங்க. 8ஓட கிரேட்டரா 9 எடுக்கலாம், பட் 10 எடுக்க முடியாது. ஸோ ஒன்லி 1 பாசிபிலிட்டி. சப்போஸ் m ஈக்குவல் டு 9, ஒன்லி 1 பாசிபிலிட்டி, தட் இஸ் 10. தென் வாட் அபவுட் த ஃபைனல் ஆன்சர்? பாருங்க, 1 + 1 2 5 6 10 13 18 22 31. ஸோ டோட்டலா 31 எலமெண்ட்ஸ் பிக்குள்ள இருக்கும். அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ப்ராப்பர் ஃபிராக்ஷனாகவும் இருக்கும். நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட ஜிசிடி 1 ஆகும். தட்ஸ் ஆல். செட் லாங்குவேஜில் ஒன் மோர் கொஸ்டின். கொஸ்டினை ரீட் பண்ண பாருங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த செட் மாடுலஸ் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 19 இஸ் லெசர் தென் 6ன்னு சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் n? n இஸ் ஏ இன்டீஜர். ஸோ இன்டீஜர்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதர் வேல்யூஸ் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இது ஒரு ஹிண்ட். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனிவே, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஏன்னு சொன்னா இந்த ஏவோட பிளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ, பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ் லைஸ் பிட்வீன் தட் பிளஸ் ஏ அண்ட் மைனஸ் ஏ. அதர் வேல சொல்றதா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் ஏ, லெஸ் தென் பிளஸ் ஏன்னு சொல்லலாம். ஸோ இங்கேயும் அப்படிதான். n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 19 எப்படி இருக்கும்? லெஸ் தென் 6, கிரேட்டர் தென் மைனஸ் 6ன்னு சொல்லலாம். ரெண்டு கேஸா பிரிச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், கேஸ் 1.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் மட்டும் செலக்ட் பண்ணி -6 டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டா n ஸ்கொயர் மைனஸ் 10n 9 plus 6 is 25 which is greater than 0 ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் this a quadratic equation பாசிட்டிவா இருக்கு. d கண்டுபிடிக்கணும். d பாருங்க 100 b square minus 4ac. d means b square minus 4ac which is what? 100 minus 4 into 25 is 100 which is equal to 0. d 0 இருக்கு. quadratic equation பாசிட்டிவா இருக்கு. அப்படின்னா n can be any integer. சரியா? இந்த கேஸை நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு வேற எதுவும் இல்லை. பாசிபிள் வேல்யூஸ். நெக்ஸ்ட் பாருங்க கேஸ் 2. எக்ஸப்ட் 5 வேணா இங்க சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னா நீங்க 5 அப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா ஈக்குவல் டு 0 வரும். பட் கிரேட்டர் தென் சொன்னதுனால ஆல் த இன்டிஜர்ஸ் எக்ஸப்ட் 5. கேஸ் 2ல பாருங்க. இந்த 6 லெஃப்ட்ல கொண்டு போயிடுது. ஸோ n ஸ்கொயர் மைனஸ் 10n. வாட் இஸ் 19 மைனஸ் 6 விச் இஸ் 13. ஃபார்முலா குவாட்ராட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2e. வாட் இஸ் மைனஸ் பி? 10 பிளஸ் ஆர் மைனஸ் b square 100 minus 4ac is 4 into 13 52 whole divided by 2 times a is 2. 10 plus or minus what is 100 minus 52? 100 minus 52 is root 48. Root 48 can be written as 4 times root 3 divided by 2. So complete 2 all divide by 5 plus or minus 2 root 3. இப்போ 5 பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 3யோட ஆக்சுவல் நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பார்ட் எடுத்துக்கிறேன். 5 மைனஸ் 2 டைம்ஸ் ரூட் 3 கமா அனதர் ஒன் பிளஸ்ல எடுத்துக்கிறேன். 5 பிளஸ் 2 ரூட் 3. 2 ரூட் 3யோட வேல்யூ பாருங்க. ரூட் 3ன்றது 1.7 சொல்லுவாங்க. ஸோ 3.4 வரும். 2 ரூட் 3 மீன்ஸ் இங்க எழுதிடலாமா? 2 ரூட் 3 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3.4 அப்படின்னு சொல்லலாம். இது 1.7 இது 1.7 into 2 3.4. 5 minus 3.4 is equal to what? 2.6 அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? 3.4 plus 2.6 சாரி not 2.6 1.6. next 5 plus 3.4 is 8.4. but we need integers. how many integers are here? 1.6க்கும் 8.4க்கும் நடுவுல பாருங்க. 2 3 4 5 6 7 8 integers இருக்கு. கவுண்ட் பண்ணீங்கன்னா. ஸோ தட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேட்குறாங்களா? ஆன்சர் இஸ் டோட்டலாக 6 வரும். தட்ஸ் ஆல். செட் லாங்குவேஜில் ஒன் மோர் கொஸ்டின் பார்த்துடலாம். செட் ஏ கண்டெய்ன்ஸ் ஆன் ஆர்டர் பேர் ஆல்ஃபா கமா பீட்டா சச் தட் மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் 1 இஸ் லெசர் தன் ஆர் ஈக்குவல் டு 4னு சொல்லியிருக்காங்க. இது செட் ஏ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் 1 இஸ் லெசர் தன் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ மாடுலஸ் லெசர் தன் ஆர் ஈக்குவல் டு வந்தா இந்த பிளஸ் 4 இருக்கு பார்த்தீங்களா? இது பிளஸ் 4 அண்ட் மைனஸ் 4 எடுத்துக்கிட்டு இதுக்கு பிட்வீன்ல ஆல்ஃபா மைனஸ் 1 வரும். லைஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ஃபா மைனஸ் 1 லைஸ் பிட்வீன் மைனஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 4 லெசர் தென் பிளஸ் 4. ஆல்ரெடி இருக்கிற 4க்கு பிளஸ் மைனஸ் எடுத்து மைனஸ் 4க்கும் பிளஸ் 4க்கும் பிட்வீன் ஆல்ஃபா மைனஸ் 1 வரும். இப்போ இந்த மைனஸ் 1 டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் than or equal to minus 4 plus 1 is minus 3. 4 plus 1 is 5. So this is the range of alpha. So one more condition is modulus of beta minus 5 lesser than or equal to 6. மாடுலஸ் ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 6 becomes plus 6 and minus 6. minus 6 ஓட பீட்டா மைனஸ் 5 கிரேட்டரா இருக்கும். plus 6 ஓட பீட்டா மைனஸ் 5 லெஸ்ஸரா இருக்கும். சரிங்களா? இதான் மாடுலஸ் ரிமூவ் பண்றதுக்கான கண்டிஷன். இப்போ இந்த minus 5 ரைட் ஹேண்ட் சைட்லயும் லெஃப்ட்லயும் டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டா ஆக்சுவல் பீட்டாவோட ரேஞ்ச் நமக்கு கிடைச்சிடும். பீட்டா இஸ் -5 + 6 11 வரும். 11ஓட லெஸ்ஸரா இருக்கும். -6 + 5 இந்த -5 லெஃப்ட்ல கொண்டு போனா -5 becomes +5. -6 + 5 is -1. This is the range of beta.
திஸ் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஆல்பா. ஸோ ஏவோட ஒர்க் செட் ஏவோட ஒர்க் முடிஞ்சது. செட் பி பாருங்க. இன்ஃபர்மேஷன் given in the set B. Here also an order pair alpha comma beta where 16 times alpha minus 2 whole square plus 9 times beta minus whole square which is equal to 144. Both sides divided by 144. Ellipse oda equation idu 16 into alpha minus 2 whole square by 144. 16 144 cancel ஆச்சுனா 9 வரும். So alpha minus 2 whole square by 9 can be written as 3 square plus beta minus 6 whole square whole divided by 9 by 114 is 16. 16 can be written as 4 square. This is the ellipse. இப்போ டயக்ராம் மூலமா செட் ஏக்கும் செட் பிக்கும் உள்ள ரிலேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த டயக்ராம் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ லெட் மீ ட்ரா நவ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் செட் ஏல பாருங்க, ஆல்பா லைஸ் பிட்வீன் -3 அண்ட் -5. ஆல்பாவோட பிளேஸ்ல நீங்க எக்ஸ் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல -3, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல 5. இதுதான் ஆல்பாவோட ரேஞ்ச். பீட்டா இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஒய். பீட்டாவோட பிளேஸ்ல ஒய் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிட்டீங்கன்னா -1 to 11. This is the place for -1. Let it the place for 11. இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா யூ வில் கெட் எ ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரீஜியன் கிடைக்கும். இந்த ரீஜியன்ல தான் ஆல்பாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ லைஸ். அவ்வளவுதான். இது வந்து ஆல்பா அண்ட் பீட்டா ஃபார் செட் ஏக்கு. செட் பிக்கு எலிப்ஸ் இருக்கு பாருங்க. ஆல்பா கூட வந்து 3 இருக்கு. ஆல்ரெடி பாருங்க ஆல்பா -2 பீட்டா -6 கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் ஆஃப் த எலிப்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆல்பா -2 இஸ் ஈக்குவல் டு 0, ஆல்பா ஈக்குவல் டு +2. When beta -6 is equal to 0, beta equal to +6. This is the center of the ellipse. Approximate அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும் 2,6. நெக்ஸ்ட் another one பாருங்க. இங்க 3 ஆட் ஆயிருக்கு. ஸோ 2,6ல இருந்து +3 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் ஆக்சிஸோட லென்த் இல்லை மைனர் ஆக்சிஸோட லென்த் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைரக்டா இங்க டச் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸ்ல -1. இதுதான் எலிப்ஸோட ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ். another one பாருங்க. பீட்டா -6க்கு 4 இருக்கு. இந்த +4 அண்ட் -4 எடுத்துட்டீங்கன்னா 6 + 4 10. இந்த பிளேஸ்ல 10 டச் பண்ற மாதிரி இருக்கும். 6 - 4 2. Now you will get one ellipse. ஓகேவா? இப்போ பாருங்க, எலிப்ஸ்னா செட் பி சம்பந்தப்பட்டது. இந்த ஸ்ட்ரிப் வந்து செட் ஏ சம்பந்தப்பட்டதா இருக்கு. செட் பி லைஸ் இன்சைடு செட் ஏவா இருக்கு. ஸோ ஹவு கேன் வி ரைட்னா பி இஸ் ஏ subset of A ன்னு எழுத முடியும். This is the answer. That's all. Set language another question பார்த்துலாமா? Set A contains what? Log of sin x base 2/5. So set A குள்ள இருக்கக்கூடிய எலமெண்டோட நேச்சர் எப்படி இருக்கு பாருங்க. log of sin x base 2/5. So modulus of sin x plus log of modulus of cos x base 2/5 which is equal to 2 னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ லாகர்தமோட அடிஷன் ரூல் யூஸ் பண்ணிக்கலாமா? ரெண்டு லாக் நடுவில் பிளஸ் இருந்தா என்ன ஆகும்? இந்த sin x-ம் cos x-ம் மல்டிப்ளை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி வாட்? log of modulus of sin x into cos x. பேஸ்ல சேஞ்ச் கிடையாது. சரியா? இப்போ லாகர்தம் லெஃப்ட்ல இருக்க லாக ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம கொண்டு போறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வாட் எவர் ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு இந்த 2/5க்கு பவரா மாறிடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் sin x இன்ட்டு cos x. ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ பாருங்க 2/5 ஹோல் ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் sin x இன்ட்டு cos x கேன் பி ரிட்டன் அஸ் 1/2 டைம்ஸ் sin 2x. ஃபார்முலா இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. மாடுலஸ் ஆஃப் 1/2 இன்ட்டு sin 2x ஈக்குவல் டு 4/5 ஸ்கொயர். இந்த 2 மட்டும் டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. மாடுலஸ் ஆஃப் sin 2x which is equal to 8/5 ஸ்கொயர். வாட் அபவுட் 8/5 ஸ்கொயர் which is lesser than 1? ரீசன் பையோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 3.14. நீங்க பையை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9ஓட கிரேட்டர் வேல்யூ இருக்கும். 8 / 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தட் இஸ் லெஸ் தென் 1 இருக்கும். லெஸ் தென் 1 மீன்ஸ் என்ன மீனிங்னா
sin 2x ஓட பாசிபிள் வேல்யூஸ் பிகாஸ் sin 2x ஓட கிரேட்டஸ்ட் வேல்யூ 1 தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் எல்லாத்துலயுமே எக்ஸுக்கு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த பிளேஸை பொறுத்த அளவுக்கு செட் ஏல 4 குவாட்ரண்ட்ஸை பேஸ் பண்ணி 4 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். திஸ் இஸ் n ஆஃப் e. ஓகேங்களா? செட் பி இப்போ ஹேண்டில் பண்ணிடலாமா? செட் பியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் மைனஸ் 4 minus 3 times modulus of root x minus 2 which is plus 6 equal to 0. சில substitutions எடுத்துக்கலாம். root x இருக்குல்ல, இதை substitution எடுத்துக்கிறேன். root x minus 2 substitution எடுத்துக்கிறேன். So root x minus 2 equal to y. Then what can be root x minus 4 go in the place? That is equal to y minus 2. What can be root x go in the place? root x equal to y plus 2. இது எல்லாத்தையும் கொண்டு நீங்க அப்ளை பண்ணிடலாமா? What is root x? y plus 2. root x minus 4 is y minus 2. y plus 2 into y minus 2 is y square minus 4. a plus b into a minus b formula. Minus 3 times this is modulus of y plus 6 equal to 0. ரெண்டு கேஸ் அரைஸ் ஆகும் மாடுலஸ். ஒன்று நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் லெஸ் தென் 0 ஹேண்டில் பண்ணிடலாமா? when y is less than 0. When y is less than 0, modulus of y is equal minus y is equal. Now the equation becomes y square minus 4 plus 6 is plus 2. Modulus of y is replaced with minus y means plus 3y. This is a quadratic equation. இதை factorize பண்ணீங்கன்னா y plus 1 into y plus 2 which is equal to 0. So y ஓட value minus 1 or minus 2. This is the value for y. இப்போ இதை கொண்டு போய் இங்க அப்ளை பண்ணுங்க. ரூட் எக்ஸ் ஓட வேல்யூ என்ன இருக்கும் பாருங்க. y plus 2 is root x. அப்படின்னா 2 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூட் எக்ஸ் ஓட வேல்யூ கிடைக்கும். minus 1 plus 2 is plus 1. minus 2 plus 2 is 0. This is the root x value. Then x equal to squaring பண்ணீங்கன்னா 1 or 0. The part is over. இதான் x ஓட one set of value. Another one பாருங்க. Suppose y is greater than 0. y takes a positive real number means what can be the modulus of y? Modulus of y equal to plus y. இப்போ quadratic equation complete change இருக்கும். y square modulus of y is replaced by plus y. So minus 3y minus 4 plus 6 is plus 2. Factorize பண்ணீங்கன்னா y minus 1 into y minus 2 equal to 0. The y can be 1 or 2. The y கூட நீங்க 2 ஆட் பண்ணீங்கன்னா that will become the root x value. இப்போ 2 ஆட் பண்ணிடலாமா? 2 ஆட் பண்ணா இங்க 3 வரும், இந்த பிளேஸ்ல 4 வரும். ஸ்கொயரிங் பண்ணீங்கன்னா x equal to 9 or x equal to 16. டோட்டலா பாருங்க x க்கு 4 வேல்யூஸ் இருக்கு. அப்ப set b contains 4 values. Set b contains 4 values. Set a ஆல்ரெடி உங்களுக்கு 4 values இருக்கு. கரெக்ட்டுங்களா? So actually what is the question? n of a union b. n of a union b equal to 4 plus 4 which is equal to totally 8 elements. That's all. Set language la one more question பார்த்துடலாமா? As question read பண்றேன். Consider the sets. Set a contains an order pair x, y such that x square plus y square equal to 25 னு சொல்லிருக்காங்க. Set a குள்ள என்ன இருக்கு பாருங்க. x square plus y square equal to 25. This is the equation of the circle. X square plus y square equal to 5 square. Center of the circle is origin. Radius is 5 னு சொல்லுவாங்க. இது set A குள்ள இருக்குது. What about set B? Set B contains another curve x square plus 9y square equal to 144. X square plus 9y square equal to 144. Divide the both the left hand side and the right hand side by 144. What you will get now? X square by 144, that is 12 square. 9y square by 144 is y square by 16. 16 can be written as 4 square, which is equal to 1. This is the ellipse. In the ellipse of the center, that is also origin. Major axis of the length, that is a equal to 12.
மைனர் ஆக்சிஸோட லென்த் 4ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது செட் பி ரிலேட்டடா இருக்கு. வாட் அபவுட் செட் சி? செட் சி பாருங்க, எகைன் ஒரு சர்க்கிள் தான் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பட் விச் இஸ் லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டா ஈக்குவல் டு 4 கொடுப்பாங்க. லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு 4. மோர் ஓவர் அந்த பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா இன்டிஜரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய் போத் பிலாங்ஸ் டு இசட். இந்த சர்க்கிளோட சென்டர் என்னவா இருக்க முடியும்? தட் இஸ் ஆரிஜின். இந்த சர்க்கிளுக்கு பாருங்க, லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு சொன்னதுனால வேரியபிள் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஒரு ரேடியஸ், ஈவன் அதை விட லெஸரா நீங்க 3 கூட எடுக்க முடியும், அடுத்தது 2 எடுத்துக்கலாம். வேரியபிள் ரேடியஸ் அட் பிரசன்ட் 4 இருக்கு, பட் ரேடியஸை நீங்க வேரியபிளா கன்சிடர் பண்ண முடியும். இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த கொஸ்டின்ல சேஞ்ச் இருக்கு. வாட் அபவுட் டி? டி இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லியிருக்காங்க. செட் டி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கக்கூடிய பிளேஸ். ஜென்ரலாகவே பாருங்க, ஒரு சர்க்கிள் ஒரு எலிப்ஸ் இருந்தா டயக்ராம் வைஸ் என்ன பாசிபிலிட்டி இருக்க சான்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் லெட் மீ டிரா த டயக்ராம். லெட் மீ டிரா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். சர்க்கிளோட சென்டர் ஆரிஜின் ரேடியஸ் 5ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளேஸ் தான் 5ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க எக்ஸ் ஈக்குவல் டு -5, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இங்க எக்ஸ் ஈக்குவல் டு 5, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல 5, இந்த பிளேஸ்ல -5. ரைட்டா? அடுத்தது எலிப்ஸ்ல பாருங்க, 12 அண்ட் 4 ரிலேட்டடாக. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ சப்போஸ் இந்த பிளேஸை நான் 12ன்னு எடுத்துக்கிட்டா இங்க தான் 4 இருக்கும். ஸோ ஐ கேன் டிரா த எலிப்ஸ் இன் திஸ் மேனர். கரெக்டா? இப்போ பாருங்க, இந்த எலிப்ஸ் அண்ட் சர்க்கிள் ஹவு மெனி பிளேசஸ்ல மீட் பண்ணிருக்கு? 4 பிளேசஸ்ல மீட் பண்ணிருக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ பி சி டி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பில டோட்டலா உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். திஸ் இம்ப்ளைஸ் வாட் அபவுட் என் ஆஃப் டி? என் ஆஃப் டி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி விச் இஸ் ஈக்குவல் டு 4. சர்க்கிள் அண்ட் எலிப்ஸ் 4 பாயிண்ட்ஸ்ல மீட் பண்றதுனால இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் 4 இதை எழுதிக்கலாம். திஸ் இஸ் த செட் டி. செட் டிக்குள்ள இருக்க நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். இப்போ செட் சில இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட பாசிபிள் வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த ரேடியஸ் வந்து 4 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4 எடுத்துக்கிட்டா எத்தனை பாசிபிலிட்டி வரும் பாருங்க. சப்போஸ் எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணா வாட் கேன் பி த வேல்யூ ஆஃப் ஒய்? ஒய் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2. ரெண்டு ஆர்டர் பேர் இருக்கும், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வச்சு 2 ஆர்டர் பேர். கரெக்டா? சப்போஸ் நான் ஒய்யோட வேல்யூ 0 அப்ளை பண்ணா ஒய் ஈக்குவல் டு 0, அப்போ எக்ஸுக்கு என்ன வரும்? பிளஸ் ஆர் மைனஸ் 2. 1 மோர் ஆர்டர் பேர், 2 ஆர்டர் பேர்ஸ். இதான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் 4 ஈக்குவல் டு 4க்கு வரும். இன்டிஜராகவும் இருக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம், பிகாஸ் அவங்க இன்டிஜரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 நாட் பாசிபிள். உங்களுக்கு இன்டிஜர் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. இங்க பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் எக்ஸுக்கு நீங்க 0 கொடுத்தீங்கன்னா எக்ஸுக்கு 0 கொடுத்தா ரூட் 2ன்னு வரும். அதனால எக்ஸுக்கு 1 கொடுங்க. when x equal to 1, what can be the value of y? இங்க பாருங்க, when x equal to 1, y square equal to 1, y equal to plus or minus 1. 2 order pairs. Next, suppose y equal to 1 கொடுத்தீங்கன்னா what can be the possibilities for x? x equal to plus or minus 1. Again 2 order pair. Total நமக்கு இது ஒரு 8 order pair கிடைச்சிருக்கு. அடுத்தது x square plus y square equal to 1 select பண்ணிக்கிறேன். இப்போ x square is replaced by 0 or x is replaced by 0. Y square equal to 1 na y equal to what? Plus or minus 1. 2 order pair. Suppose y equal to 0 apply பண்ணீங்கன்னா x equal to plus or minus 1. இங்க ஒரு 2 order pair. Total எத்தனை வந்திருக்கு பாருங்க. So far 12 வந்திருக்கு. இப்போ x square plus y square equal to 0, the last possibility. இங்க ஒரே ஒரு order pair தான் வரும். That is x equal to 0 ன்னு சொன்னா y equal to 0. That is only one order pair. இப்போ set C contains, that is n of C contains 13 points. 2 plus 2 plus 2 plus 2 plus 2, 6 times 2, 6 into 2, 12, 12 plus 1, 13. Final answer பார்த்துக்கலாம். Final answer என்ன கேட்டிருக்காங்க? Number of 1 to 1 function ஓட formula n of C
காம்பினேஷன் எழுதலாமா? சாரி, காம்பினேஷன் எழுத முடியாது, பர்முடேஷன் n of c permutation n of d, which is equal to what? 13 times permutation of 4. 13 p4 can be written as 13 into 12 into 11 into 10. 13 into 12 into 11 into 10 oda value, which is equal to what? 17,160. That's all. This is the answer.